இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கழுவிட்டு தூளாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனும் கொஞ்சம் பட்டை கிராம்பும் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி புதினாவையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பவுலில் கலவையாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் ஒரு 4-5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல புதினா கொத்தமல்லி கலவை, அந்த கலவையும் அதிலே போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 1 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அது கூட 2 கப்பு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுருக்கோம். இதில் நாம் வதக்கி வச்சுருக்கிற கலவை எல்லாத்தையும் அதில் போட்டு கலந்துட்டு அதை அப்படியே குக்கரில் தூக்கி வச்சு அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் குக்கரு அடுப்பிலே இருக்கட்டும். ஒரு 3 விசில் 4 விசில் வந்தால் போதும். அப்புறம் நம்ம எடுத்து அதை பரிமாறலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வெங்காய பச்சடி வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.